வெல்கம் டு குஹன் ட்ரேடிங் வியூ தமிழ். இன்றைக்கி நம்ம காலையில் கொடுத்த நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம கொடுக்குறது மார்க்கெட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் இருந்தாலும் அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு, அந்த இடம் நம்ம கொடுத்தது கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கா, ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கா, இல்லை பிரேக் அவுட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஈவினிங் யூஸ்வலாக செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 to 12 days செக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 13th டே. இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம காலையில் கொடுத்த லெவல்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நான் கொடுத்த லெவல்ஸ் இது தான். ஸோ பிவோட் பார்த்தீங்கன்னா 24551, கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 4468 4436. ஸோ இந்த ஜோனில் தான் சப்போர்ட் எடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் வரும்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன ரிவர்ஸில் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு மறுபடியும் ஜோனுக்கு வெளியில் போகாத வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ப்ராஃபிட் வந்திருக்காது. பட் நான் சொன்ன மாதிரி இதுதான் உங்களுக்கான சப்போர்ட் டார்கெட். கரெக்டாக அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் சைடுவேஸ் ஆகி அந்த ஜோனுக்குள்ளேயே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதை நான் பாஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, பேக் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் பேக் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி அதையும் உங்களுடைய எஜுகேஷ்னல் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.